வணக்கம். நான் உங்கள் ஜெயச்சந்திரன். கற்க சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நாம் இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, another different type of fiber, பேம்பு. இந்த பேம்புவை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இதனுடைய ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா, இட்ஸ் a வெரி லாங். அதனுடைய பேசிக் ஹியூமன் லைஃபோட ஒன்றி போனது. இன்றைக்கி நம்ம பார்ப்பீங்க கிராமப்புறங்களில் ஃபார் எனி ஒரு ஆஸ்பீசியஸ் டே ஆகட்டும், ஒரு விசேஷமாகட்டும், நம்ம பந்தக்கால் நடுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது பேம்பு வச்சு தான் இனிமேல் நம்ம நட்டுட்ருக்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் வீடுகள்லாம் பேம்பு வச்சு தான் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன் இன்னும் லேட்டஸ்ட்டாக ஒரு 50 years பேக் வரைக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி வில்லேஜுகளில் பேம்பு வச்சு தான் உங்களுக்கு அந்த இதெல்லாம் ரூஃபெல்லாம் போட்டுருந்தாங்க. மோரோவர் இந்த பேம்பு பார்த்திங்கன்னா உலகத்தில் கிட்டத்தட்ட 99 மில்லியன் ஏக்கர்ஸ் அது இருந்துகிட்ருக்கு. பேம்புனுடைய ஏரியா ஆக்குபைடு இந்த டோட்டல் யூனிவர்ஸ். இந்த பேம்புனுடைய சிறப்புத்தன்மை என்ன அப்படின்னா, இது வெட்ட வளர்ந்துக்கிட்டே இருக்கும். மற்ற பிளான்ட்ஸ் மாதிரி திருப்பி ரீகல்டிவேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பருத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த வருஷம் போடுறோம், அகைன் நெக்ஸ்ட்டு ஹார்வெஸ்ட் வேணால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை எடுத்துகிட்டு பழையபடி நிலத்தை பண்படுத்தி பழையபடி நம்ம பருத்தி விதைச்சி தான் நம்ம எடுக்க முடியுது. அது பேம்புக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. இந்த வருஷம் ஈல்டு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா விதின் ஒரு 7 to 10 monthsக்குள்ளே அகைன் நீங்கள் ஈல்டு எடுத்துடலாம். மோரோவர் நீங்கள் அந்த வெட்ட அதனுடைய பேம்பு புஷ் இருக்கு இல்லையா, அது அதிகப்படியான கிளைகளை கொடுத்து இன்னும் வருமானம் அதிகமாக கொடுக்கும். ஒரு டென்டேட்டிவான எஸ்டிமேட் சொல்கிறாங்க, காட்டன் ஒரு ஏக்கரில் ஒரு பார்த்திங்கன்னா தோராயமாக 2 டன்னு விளையுது அப்படின்னா, திஸ் இஸ் மோர் தேன் தட். பார்த்திங்கன்னா ஒரு 5 yearsல அந்த புஷ் அதிகமாகி 60 tons per hectare வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கெல்லாம் சொல்லுது. அப்போ என்னென்னா உங்களுக்கு கல்டிவேஷன் ஈஸி, உங்களுக்கு ஈஸி டு பார்த்திங்கன்னா விஞ்ஞானபூர்வமான விஷயங்களுக்கு அப்ரோச் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரெண்டாவது இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, இதனுடைய அந்த செல்லுலோசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதில் ஆன்டி பெஸ்டிசைடு இருக்கிறதுனால இதை எந்த விதமான பூச்சியும் தாக்காது அதிகபட்சமாக. இப்போ பருத்திக்கு அப்படி கிடையாது. தெர் இஸ் எவ்ரி பாசிபிலிட்டி ஒரு சில வருஷங்களில் கிராப் உங்களுக்கு ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது அப்படி கிடையாது, ஃபெயில் ஆகிறது சான்ஸே கிடையாது. 90% ஃபெயில் ஆகாது. மோரோவர் இந்த ஃபைபர் இதனுடைய கேரக்டர் என்ன அப்படின்னா, இப்போ பருத்தியை நம்ம உலகளவில் ஏன் நம்ம பருத்தியை ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா, இட் இஸ் சாஃப்ட் அண்ட் ஆல்சோ மேக்ஸிமம் மாய்ஸ்சர் அப்சார்பன்சி இருக்கிறதுனால நம்ம பாடியில் வர்ற சொட்டிங் என்ன பண்ணிக்கிறது, ஈர்த்துக்கிட்டு நமக்கு பாடிக்கு ஒரு ட்ரைனஸ் கொடுத்துக்கிட்டே இருக்குது. மோரோவர் ப்ரீத்திங் கொடுத்துக்கிட்டு இருக்குது பாடிக்கு. அப்போது அந்த மாய்ஸ்சர் அப்சார்பன்சி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, மோர் தென் தி காட்டன், இந்த ஃபைபர் பார்த்திங்கன்னா மாய்ஸ்சர் அப்சார்பன்சி அதிகமாக இருக்கும். மோரோவர் சில்க்கு அடுத்து தி சாஃப்டஸ்ட் ஃபைபர் அப்படின்னு சொல்கிறாங்க. லினன், சில்க்கு, இந்த பார்த்திங்கன்னா பேம்பு, தென் கம்ஸ் காட்டன். அவ்வளோ சாஃப்ட் அண்ட் சில்கி நேச்சர் அப்படின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு கம்ஸ் சில்க், தென் லினன், தென் கம்ஸ் பேம்பு, தென் பார்த்திங்கன்னா காட்டன். நேச்சராகவே அதுக்கு சாஃப்ட்னஸ் அண்ட் ஒரு கிளேசிங் அந்த ஃபைபரில் இருக்குது. ஸோ இந்த ஃபைபர் அதிகமாக லைக் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, இட் இஸ் தி கேரக்டர் ஆஃப் ஆன்டி பேக்டீரியல். அந்த பார்த்திங்கன்னா நோய் தொற்று இருக்கு இல்லையா, அதை எதிர்க்கும் தன்மை உடையது இந்த ஃபைபர். அதனால் இந்த பேபி வேர், அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுற பேண்டேஜ் கிளாத்து ப்ளஸ் ஸ்கட்டன் கிளாத்து அண்டு பார்த்திங்கன்னா இந்த நர்சஸ்னுடைய ட்ரெஸ்ஸு ப்ளஸ் பெட்ஷீட்ஸு, இதுக்கெல்லாம் பேம்பு வேறு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஆனால் என்னென்னா இந்த பேம்பு ஃபைபரில் இருக்கிற கேரக்டர் என்ன அப்படின்னா, எந்த துணியெல்லாம் அதிகமாக மாய்ஸ்சர் அப்சார்பன்ஸ் இருக்கோ அதெல்லாம் விரிங்கிளாக இருக்கும். விரிங்கிள்னால் அதாவது தேய்க்காமல் அதை போட முடியாதுங்கிற மாதிரி. விரிங்கிள் அப்படின்னா ஒரு சுருக்கு அதிகமாக இருக்கும். பிகாஸ் தி ஃபைபர் இஸ் வெரி சாஃப்ட். பட்டும் அதே மாதிரி தானே, பட்டும் அதே மாதிரி தான், காட்டன் அதே மாதிரி தான். எந்த ஃபைபரெல்லாம் சாஃப்ட் அண்டு ஸ்மூத்தாக இருக்கோ அதெல்லாம் விரிங்கிள் ஃப்ரீயாகவே இருக்காது, கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும். ரெண்டாவது, இந்தியாவில் எப்படி சார் இதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, 1990s பிறகு தான் இந்த ஃபைபர் கொஞ்சம் அனாலிசிஸ்க்கு வந்தது. அது பார்த்திங்கன்னா இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் அட்ராக்ட் ஆச்சு.
இதில் என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, 2 வகையான மேனுஃபேக்சரிங் சிஸ்டம் இருக்குது பேம்பு யானில். ஒன்று வந்து டைரெக்டாக பேம்புவை உடைச்சி அதை டிண்டிங்னு சொல்லி தண்ணியில் ஊற வச்சு அதுக்கு பிறகு அதுலேருந்து ஃபைபர் எடுக்குது. லைக்கு இந்த லினனுக்கு எடுக்கிறாங்க இல்லையா, ஃப்ளெக்ஸ்லேருந்து லினன் யான் எடுக்கிறாங்க. அந்த சிஸ்டத்தில் இருக்குது. இட் இஸ் கால்ட் மெக்கானிக்கல் ப்ராசஸிங் ஆஃப் தி யான், மெக்கானிக்கல் ப்ராசஸ் ஆஃப் தி ஃபைபர். இது ஒரு வகை. இது வந்து பியூர் பேம்பு யான் அப்படியே உங்களுக்கு வரும். இதில் அதனுடைய கேரக்டர்ஸ் அப்படியே ரீடைன் ஆகும். இன்னொரு வகையான பேம்பு யான் இருக்குது. தட் இஸ் நத்திங் பட் அ விஸ்கோஸ் ரேயான், செல்லுலோசிக். அதாவது பார்த்திங்கன்னா எப்படி நம்ம மற்ற மரக்கூழில் இருந்து நம்ம விஸ்கோஸ் யான் தயாரிக்கிறோமோ, உதாரணத்துக்கு நம்ம ஊட்டி மலைப்பிரதேசத்துலேருந்து யூக்கலிப்டஸ் ட்ரீஸ்லேருந்து தான் நம்ம வந்து விஸ்கோஸ் யானுங்கிறத முதல்ல தயார் பண்ணாங்க. மற்றும் சில மரக்கூழ்களும் தயாரிக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த பேம்புவில் இருந்தும் மரக்கூளை உருவாக்கி அதில் இருந்து பார்த்திங்கன்னா ஃபைபரை எடுத்து யான் தயார் பண்ணுறாங்க. இப்போ இதில் என்ன ஆகும், இந்த ஃபைபரோட கெமிக்கல் ஆட் ஆகும். அப்போ தான் விஸ்கோஸ் ரேயான் தயார் பண்ண முடியும். விஸ்கோஸ் ரேயான் பேம்பு, ஆமாம் அதான் உண்மை. இந்த ஃபெடரல் ட்ரேட் கமிஷன் ஒன்று இருக்குது அமெரிக்காவில், விச் இஸ் கண்ட்ரோலிங் தி இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு, அதை வந்து இது பண்ணுறதுக்கு அவங்க தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ரேயான் பேம்பு வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை நோட்டிஃபை பண்ணணும். பேம்பு யான்னு கொடுக்கக்கூடாது, பேம்பு விஸ்கோஸ்ன்னு தான் போடணும், பேம்பு ரேயான் போடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இட் வில் பி ஐடென்டிஃபைட்னே வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஸ்கோஸ் அப்படிங்கிற மாதிரி ரேயான் அப்படிங்கிற முறையில் தயாரிக்கிறதும் மெக்கானிக்கல் மூலமாக அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட், அதாவது ஃபைபரை டைரெக்டாக வித்தவுட் ஆடிங் எனி கெமிக்கல் ஒரு ஃபைபர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வித்தியாசம் உங்களுக்கு புரியுது இல்லையா? ஒரு பொருளோட கெமிக்கல் ஆட் பண்ணி ஒரு பொருளை உற்பத்தி பண்ணோம்னா டெஃபினட்டாக அதனுடைய ஒரிஜினாலிட்டி போயிடும். ஒரு பொருளை அப்படியே என்ன வளர்ந்துருக்கோ, நேச்சுரலாக என்ன இருக்கோ அதுலேருந்து நம்ம யான் உற்பத்தி அது நேச்சுரலாக இருக்கும். அதனுடைய கேரக்டர்ஸ் அப்படியே இருக்கும். அதனுடைய குணாதிசயங்கள் என்னென்ன பேசணுமோ, ஆன்டி பாக்டீரியல், ஸ்மூத், சாஃப்ட் எல்லாமே அதில் அப்படியே இருக்கும். சரியா? அப்போது இந்த பேம்பு யானில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, வாட் இஸ் தி டைப் ஆஃப் ப்ராசஸ் தே அடாப்டட். இது மெக்கானிக்கல் ப்ராசஸில் வந்ததா இல்லை விஸ்கோஸில் வருதா? அப்போ இந்த விஸ்கோஸ் ப்ரிப்பேர்டு ரேயான் மாதிரி ப்ரிப்பேர் பண்ண அந்த பேம்பு யானுக்கு நோட்டிஃபை பண்ணியிருக்கணும். பேம்பு யான் ப்ராசஸ் பை விஸ்கோஸ் ரேயான் பேம்புன்னு போடணும். சரியா? இங்கே வந்து வெறும் பேம்பு யான் வரும். அதை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அந்த ஒரிஜினல் பேம்பு யான் ஹேவிங் தி ரீடைனிங் ஆல் தி கேரக்டர்ஸ் ஆஃப் தி பேம்பு ஃபைபர். இந்த மாதிரி வர விஸ்கோஸ் நத்திங் பட் நம்ம மற்ற விஸ்கோஸ் யான் மாதிரி தான். இதில் மற்ற உட்டுக்கு பதிலாக இங்கே பேம்பு உடைய பல்ப் ஆட் பண்ணப்பட்டிருக்கு. அதுதான் வித்தியாசம். இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதனால தான் சில காஸ்ட் வைஸ் வந்து சில பேம்பு யான் வந்து 700-800 ருபீஸ் ஒரு கிலோ சொல்லுவாங்க. சில பேம்பு யான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 250-300 ருபீஸ்க்கெல்லாம் கிடைக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த பேம்பு ஃபைபர்லேயே ஓஇ யான் வந்துருக்கு. அதுதான் பிரச்சனையே. ஸோ அப்போ என்னென்னா எல்லா ஃபைபருக்கும் உள்ள பிரச்சனை இதுக்கு இருக்குது. குவாலிட்டி வைஸாக நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயம் இதுலேயும் இருக்குது. இந்த ஃபைபர் காட்டனுடைய ஃபைபருக்கு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ். பிகாஸ் அதனுடைய விளைச்சல் ஜாஸ்தி. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளே 2 டன் வர்ற இடத்துல 60 டன் வருதுன்னா பார்த்துங்க எவ்வளவு தூரத்துக்கு விளைச்சல் ஜாஸ்தி. ஒரு ஏக்கரில் 2 டன்னுக்கு 60 டன் வருது. பாயிண்ட் நம்பர் 1. இதனுடைய கேரக்டர்ஸ் மாதிரி ஸ்மூத், சாஃப்ட் அண்ட் எவ்ரி திங் இருக்குது. அதே மாதிரி கூலாகவும் இருக்குது ஃபைபர். அப்போ அதே கேரக்டர் இருக்குது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் காட்டனுக்கு இல்லாத இன்னொரு ப்ளஸ் கேரக்டர் என்ன, ஆன்டி பாக்டீரியல் கேரக்டர். இது நம்ம இந்தியாவிலே 1992 ரிசர்ச் பண்ணி அதை ஏற்றுக்கிட்டாங்க. எஸ், இட்ஸ் ஹேவிங் ஆன்டி பாக்டீரியல் கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அதனால் இந்த பேம்பு எங்கெல்லாம் அதிகமாக விளையுதுன்னா ஏசியன் கண்ட்ரீஸ்லாம் அதிகமாக விளையுது. சைனா, வியட்நாம், மலேசியா, இந்தியாவிலையும் கொஞ்சம் இருக்குது, ஜப்பான்லேயும் இருக்குது, அமெரிக்காவிலையும் இருக்குது. பேம்பு அப்படிங்கிற கல்டிவேஷன் அமெரிக்காவிலையும் இருக்குது. இந்த பேம்பு யான் வந்து 10s கவுண்ட்லேருந்து 40s கவுண்ட் வரைக்கும் நார்மலாக கிடைக்குது. ஈவன் ஃபைனர் யான் ஆல்சோ தே ஆர் ப்ரொடியூசிங், டிபெண்ட்ஸ் அப்பான் தி அந்த ஃபைபர்னுடைய திக்னஸை பொறுத்து. இதனுடைய கவுண்ட் வந்து லைக் இங்கிலீஷ் கவுண்ட் மாதிரியே தான். 40s, 20s, 30s, 32s, 34s அப்படின்னு தான் வரும். டெக்ஸ்ட் கிடையாது. இங்கிலீஷ் கவுண்டில் தான் இது வந்து மெஷர் பண்ணப்படுது இன்னைக்கு வரைக்கும். மேபி ஃப்யூச்சரில் மாறலாம் சொல்ல முடியாது. அப்போது இது எந்த வகையில் சாரும் அப்படின்னா நேச்சுரல் செல்லுலோசிக் ஃபைபர் வகையை சாரும். இது வந்து மெக்கானிக்கல், இந்த ஃபைபரை மெக்கானிக்கல் மூலமாக ப்ராசஸ் பண்ணியிருந்தால் நேச்சுரல் செல்லுலோசிக் ஃபைபர்னு வரும். அதே இது விஸ்கோஸ் ரேயான் அப்படி பேம்பு யானாக இருந்தால் அங்கே செமி நேச்சுரல் தான் வரும். ஓகே, ஏன்னா அங்கே கெமிக்கல் ஆட் ஆகுது. அந்த ரெண்டையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இந்த லைனில் இருக்கிறவங்க, இந்த நம்ம டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க.
சரி, இது வந்து நிட்டிங்க்கு பயன்படுமா சார் அப்படின்னா கண்டிப்பாக பயன்படும். ஆனால் யானுடைய அவுட்புட் இன்னும் அதிகப்படுத்தலை. இன்னும் டெக்னாலஜி அண்டர் டெவலப்பிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஃபெமிலியராக நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. வெரி லிமிட்டட் வந்து இருக்கிறதுனால இட் இஸ் நாட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த காட்டனுக்கு சப்ஸ்டியூட்டாக வர்றதுக்கு இன்னும் மேபி டேக் டைம். ரெண்டாவது, அப்படி வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆகணும் அப்படின்னா இந்தியாவில் இன்னும் இந்த கல்டிவேஷன் ஏரியாவை அதிகப்படுத்தணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது எந்த வகையிலையும் வந்து பார்த்திங்கன்னா சுகாதார கேடு கிடையாது. இட் அவுட்புட் மேக்ஸிமம் ஆக்சிஜன் வெளியிடணும்னு சொல்லப்போனால் அந்த பேம்புவை கட் பண்ணும்போது அந்த இடமே வந்து கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகுது. ஏன்னா மற்ற பிளான்ட்ஸை விட இதில் தான் வந்து அதிகமாக ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆகுது பேம்புவில். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. 1600 வெரைட்டிஸ் ஆஃப் பேம்பு இருக்குது. ஒரு பேம்பு வந்து ஒரு நாளைக்கு 1 மீட்டர் வளருதுங்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1 மீட்டர், மேக்ஸிமம் இட் கோஸ் அப் டு 35 மீட்டர்ஸ் அதனுடைய இது. அப்போ அந்தளவுக்கு உயரமாக வளருது. 35 மீட்டர்ஸுக்கு உயரமாக வளருது. ஒரு நாளைக்கு 1 மீட்டர் வளருது. அப்போது இந்த அளவுக்கு, அதாவது ஒரு சில வெரைட்டிஸ், எல்லா வெரைட்டியும் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு கிராப் வந்து மேக்ஸிமம் 7 to 10 months தான் வெட்டிடலாம். அதுக்கு பிறகு அது வந்து துளிர்த்து பழையபடி. இது வந்து ஒரு புல் வகையை சார்ந்த ஒரு தாவர இனம். இப்போ காட்டன் வந்து செடி வகையை சார்ந்தது. விஸ்கோஸ் வந்து நம்ம மர வகையை சார்ந்து அதுலேருந்து கூழ் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், விஸ்கோஸ் தயாரிக்கிறோம். ஆனால் இது ரெண்டுக்கும் நடுப்பட்டு ஒரு புல் வகையை சார்ந்த ஒரு தாவர இனம். அதனால் இதனுடைய வளர்ச்சி எப்போவுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது, இதில் பெரிய ப்ளஸ் என்னென்னா 5 வருஷத்து வரைக்கும் நீங்கள் அதை அப்ரூவ் பண்ண வேண்டியதில்லை. அப்படி மேக்ஸிமம் அதனுடைய ஏஜ் வந்து 5-6 வருஷத்துக்கு நீங்கள் கட் பண்ணிட்டே இருக்கலாம். அதனால் வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. ஆனால் பருத்திக்கு அப்படி கிடையாது. எவ்ரி இயர் விளையாட்டு பார்த்திங்கன்னா நம்ம விதைக்கணும், பிறகு அதுக்கு மருந்து அடிக்கணும், எடுக்கணும், இதெல்லாம் பிரச்சனை இருக்குது. ஸோ இதனுடைய டெக்னாலஜி இன்னும் அப்கிரேட் ஆக மேபி ஆஃப்டர் 10-15 years திஸ் வில் மே ஹேவ் சம் பர்சன்டேஜ் ஆஃப் இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இது பருத்திக்கு இடத்துல சில பர்சன்டேஜை எடுக்கும் என்பது நான் நம்புகிறேன். அது வரைக்கும் நாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற இந்த பேம்பு யானை வந்து நம்ம கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதை ஃபர்தராக நம்ம வந்து வி வில் மூவ் ஃபார்வர்டு டு நோ அபவுட் தி பேம்பு. ஓகே, சரி. ஐ திங்க் இட் வாஸ் கிவன் அன் ஓவர் ஆல் வியூ அபவுட் தி பேம்பு யான். இந்த யான் சீக்வன்ஸில் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பேம்பு யானுங்கிறது. இன்னும் இந்த யான் சீக்வன்ஸில் நிறைய இருக்குது. ஒவ்வொன்றா பார்ப்போம். அதுவரை உங்களிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜெயச்சந்திரன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.